சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதிக்கிட்ட வந்து அவள் ரெஸ்டாரண்ட்டை தான் ஆரம்பிக்க மாட்டான்னு பார்த்தா அந்த நீத்து ஃப்ளவர் கடை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃப்ளவருக்கும் அந்த நீத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கவும், இது வந்து நீத்து தனியாக ஸ்டார்ட் பண்ண கிடையாது, நம்ம சிந்தாமணி இருக்காங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த சிந்தாமணி பயங்கர ஃப்ராடாக இருக்கா. இப்போ அந்த நீத்துவும் கூட சேர்ந்துக்கிட்டாலா, அவளெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ரவி இருந்துட்டு இங்கே போய் எதுவும் கேட்காத, அம்மா விட்டு பேசலாம், அம்மாவுக்கு அந்த சிந்தாமணி ரொம்ப க்ளோஸ் தானே, அதனால் நம்ம போயிட்டு அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்கள் பிள்ளைக்கும் எனக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டுருக்கு, அது யாராலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு தோஸ்தான அந்த சிந்தாமணியும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டுக்கு நிரந்தரமாக வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீனாவை துரத்தி விட்ட மாதிரி அப்பாடா இந்த ஸ்ருதியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்களான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி ஸ்ருதி, உன்னை போய் நான் அப்படியெல்லாம் நினைக்குவானம்மா, நான் சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்துக்கிட்டேயும் மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த சிந்தாமணியும் இந்த நீத்துவும் அடங்கவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாரு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.